ஆரோவ பத்தி பார்த்தீங்கன்னா சார், என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு சொல்லி அந்த இது பண்ணி குடுத்துருந்தாங்க சார். ஆனா ஆரோவ பத்தி நீங்க பேசும்போது எனக்கு எளிமையா புரிஞ்சுகிச்சு. நீங்க ம். ஆரா அட்டாக் எப்படி நம்மளுக்கு பண்ணுது அப்படிங்கிறது ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்ததால, ஓ! நம்ம ரூட் வந்து இந்த இடத்துக்கு தான் கரெக்ட்டா வருது அப்படிங்கிற மாரி என்னக்குள்ளார நான் இது பண்ணிக்கிட்டேன் சார். ம். அதே மாரி இப்ப நீங்க இன்னைக்கு இந்த பரிகார லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சார், அந்த லட்சுமி கட்டு அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பா வந்து அடிக்கடி ஒரு வேலை பண்ணுவாருங்க சார். என்ன பண்ணுவாருன்னா, அவரு ட்ரெஸ்ஸு இல்லன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸு. எங்க குடும்பத்தில இருக்கவங்களுடைய அந்த ட்ரெஸ் வந்து அ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இருக்கும் இல்லீங்களா? அத ம். எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது குடுத்துருவாரு. அப்ப குடுக்கும்போது ம். என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீங்க சொன்ன என்னுடைய எனக்கு அந்த ஆறாவ பத்தி தெரியாத டைம்லலாம் பார்த்தீங்கன்னா குடுத்துருவாரு. இப்ப குடுத்துட்டாருன்னா, ம். அந்த விஷயம் இன்னைக்கு நீங்க எனக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார். அது ஏன் உண்மதான். குடுத்தாரு? என்ன காரணத்துக்காக குடுத்தாரு? அது குடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? அப்படின்னு சொல்லி, இது இன்னைக்கு என்னுடைய வாழ்வியல்ல நான் பார்த்துருக்கேன் சார்.